2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகள் பிப்ரவரி-மார்ச்ல தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து கூடுதலாக சில கட்சிகள் வர இருப்பதாக தகவலானது வெளிவந்திருக்கு. இவர்களை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்க திமுக தலைமை திட்டமிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாகவே இருந்துட்டு இருக்கு. காரணம், இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் அடுத்தடுத்து 2 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது கிடையாது. அந்த மோசமான சாதனையை தகர்க்க வேண்டும் என்பதுதான் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுடைய எண்ணமாக இருந்துட்டு இருக்கு. அதே நோக்கில தான் அவரது அரசியல் திட்டங்களும் இருந்துட்டு இருக்கு. திமுகவை பொறுத்தவரை இதுவரை தனித்து போட்டியிட்டு வென்றதில்லை என்றாலும் கூட சாதுரியமான முடிவுகளால் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றிருக்கிறது என்பது உண்மை. 2026 தேர்தல் எந்த காங்கிரஸை எதிர்த்து திமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அதே காங்கிரசுடன் தான் தற்போது பல ஆண்டுகளாக கூட்டணியில இருந்துட்டு இருக்கு. மேலும் பல கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வருவதும் போவதுமாக இருந்துட்டு இருக்கின்றனர். ஆனால் திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு அமைந்த கூட்டணி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக வலுவாகவே இருந்துட்டு இருக்கு. 2019 மக்களவை தேர்தலை முன்னிட்டு திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொமதேக, தவாக மற்றும் சில அமைப்புகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தல், ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள், 2024 மக்களவை தேர்தல் ஆகிய தேர்தலை கடந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்கிறது. இதற்கிடையே தான் கூட்டணியில சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதை பெரிய அளவில் கூட்டணியில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. இந்த நிலையில் வரும் தேர்தலிலும் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் திட்டம் கடந்த தேர்தலை போலவே காங்கிரசிற்கும் 25 தொகுதிகள், பிற கட்சிகளுக்கு சுமார் 40 தொகுதிகள் வரை ஒதுக்கிவிட்டு 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுகவை போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுது. சிறிய கட்சிகளுக்கும் திமுக சின்னமே ஒதுக்கி தரப்படும் என தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் இந்த கட்சிகள் மட்டுமல்லாது திமுக கூட்டணிக்கு மேலும் சில சிறிய கட்சிகள் வர இருப்பதாக சொல்லப்படுது. அந்த வகையில் தனி அரசுவின் கொங்கு இளைஞர் பேரவை, நடிகர் கருணாசின் முக்குளத்தோர் புலிகள் படை, தம்மிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளும் கூடுதலாக திமுகவின் கூட்டணியில் இணையலாம் என சொல்லப்படுது. உதயசூரியன் சின்னம், மேலும் அந்த கட்சி தலைவர்களுக்கு தலா ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டு அவர்கள் திமுக சின்னமாக உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என தகவலானது வெளியாகியிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாகவே மேற்சொன்ன சிறிய கட்சிகளை தலைவர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது.